2026 ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறமா யார் தமிழ்நாட்டை ஆள போறாங்க அப்படின்னக்கூடிய ஒரு கேள்வியோடவே சுத்திட்டு இருக்காங்க. இந்த 2026ல யார் சிஎம் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. 2026ல் கண்டிப்பாக திராவிட மாடல் ஆட்சி தான். மு.க. ஸ்டாலின் தான் முதல்வர். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை அவர் வந்து தந்துக்கிட்டு இருக்கார்ல. அவர் சொன்னதை பூரா நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. மகளிர் உரிமைத்தை கொடுத்துருக்காரு. அதே மிஞ்சினது காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஸ்கூலில் போய்கிட்டு எப்படின்னா ஏழை குழந்தைகளை சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டு நல்லா படிக்குதுங்க. அப்புறம் நான் முதல்வன் திட்டம் கொண்டாந்துருக்காரு. இப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ற திட்டங்கள் பல செஞ்சுருக்காரு. அதனாடி அவர் தான் வருவார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஏன் தொடர்ந்து திராவிட கட்சிகளே வரணும்னு நினைக்கிறீங்க? திராவிட கட்சிகள் தான் இந்தியாவில் இந்த மாநிலத்தை சிறப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டை ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போயிருந்த திராவிட கட்சிகள் தான். ஸோ கிட்டத்தட்ட 67லேருந்து திராவிட கட்சிகள் ஆண்டபோது தான் இந்த தமிழ்நாடு முன்னேற்ற பாதைக்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தான் டாப் லெவலில் இருக்கும். எல்லாத்துலேயுமே எஜுகேஷன்லேருந்து கல்ச்சர்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே டாப்பில் தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு திராவிட கட்சிகள் தான் அது பேஸ். திராவிட கட்சிகள் போட்ட பேஸ் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முன்னேற்றமாக இருக்குது. ஏன் விஜய் போன்றவர்கள்லாம் புதுசாக வராங்க, அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? எல்லா நடிகர்களும் இங்கே ஆள முடியாது. எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்துட்ட பிறகு திராவிட இயக்கத்துக்கு வந்த பிறகு திராவிட இயக்கத்தில் இருந்து வளர்ந்தவர் தான் எம்ஜிஆர். அவர் நடிகராக இருந்து சிஎம் ஆகலை. திராவிட இயக்கத்திலே திமுகவில் இருந்து திமுகவில் எம்எல்ஏ ஆக்கி அதில் சிறுசேமிப்புத்துறை தலைவர் இப்படியெல்லாம் ஒரு பொறுப்பில் தான் அவர் இது முதலமைச்சர் ஆனாரே தவிர நேரடியாக சினிமாலேருந்து நேரடியாக அவர் வரைய வரல. எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்க, எம்ஜிஆர் சினிமா மாஸ்லேயே வந்துட்டாருன்னு சொல்லி. சினிமா மாஸில் அவர் வரைய வரல. அண்ணாவுடைய நல்ல எண்ணத்தை பெற்றிருந்தார். அண்ணாவோட பணியாற்றினார், கலைஞர் கூட பணியாற்றினார். இப்படியெல்லாம் பணியாற்றி அங்கே அவர் கூட திராவிட இயக்க தலைவர்கள்லாம் அவர் கூட வந்ததுனால தான் எம்ஜிஆர் சிஎம் ஆக முடிஞ்சது. ஆக திராவிட இயக்கங்கள் தான் இந்த இடத்த ஆளும். இன்னும் 25 இல்லை, இன்னும் 100 ஆண்டு காலம் திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டை ஆளும். ஸ்டாலின் தான் வருவார். மக்கள் தலைவர் அவர் தான். யாருமே பிரிவினை இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது அவர் தான். பிரிவினைக்கு அங்கே இடம் இல்லை தமிழ்நாட்டில். சரிங்களா? மக்கள் சக்தியுடைய இது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வர மக்கள் நம்பி அவர் இருக்கார். சரிங்களா? அவர் தான் சிஎம் வருவார். ஏன் மக்களுக்காக வேண்டி அவங்க தானங்க செய்கிறாங்க. வேறு யார் செய்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். எடப்பாடி 4 ஆண்டு ஆண்டார். எதை சாதனை பண்ணார் சொல்லுங்கள்? ஒரு சாதனை சொல்லுங்கள். ஒரு சாதனை இல்லை. இன்றைக்கி ஒரு காட்டில் ஒரு விவசாயி காட்டில் துடிச்சாண்டா கூட 108 உடனே தூக்கிட்டு வருது எங்கள் கலைஞர் போட்ட திட்டம். சரிங்களா? அந்த எடப்பாடி என்ன பண்ணார்? எடப்பாடியும் நானும் தான் சிஎம்ன்றாரு. என்ன பண்ணார் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. ஸ்டாலின் தான் வருவாப்ல. ஏன் தொடர்ந்து திராவிட கட்சிகளே தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து ஆளணும் இல்லை, யார் நல்லா பண்ணுதாங்களோ அவங்க ஆண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்காப்புல. எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காப்புல. அதனால் அதில் இப்போ எந்த மாற்றத்துக்கும் அவசியம் இல்லையே. டிவிக்கேன்னு ஒரு கட்சி வந்துருக்கு தெரியுமா? ஆமாம். ஏன் அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம். நல்லா பண்ணால் யாருனாலும் கொடுக்கலாம். இப்போ நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்காரு இவரே. அதனால் மாற்றம் ஒன்றும் எங்களுக்கு தேவைப்படலை. அவர் வந்தால் நல்லா பண்ணுவேன். இப்போவுமே இதே மாற்றமாக தானே இருக்குது. 5 ஆண்டு மாற்று கட்சி தானே வந்திருக்கு. இப்போ அடுத்து வச்சு உள்ளதும் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து உள்ளதை பார்த்துக்கிட்டு வேணால் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். எல்லா திட்டங்களுமே நல்ல திட்டங்களாக தான் கொண்டு வந்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக வருவார்னு நினைக்கிறேன். எடப்பாடி இருக்க வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் எதுவுமே இல்லாமல் இருந்தது. அவர் எல்லாரோட கோரிக்கையே நிறைவேற்றப்படும்னு அவர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இயல்பான மனிதர். ரெண்டாவது அவர் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே சிறப்பாக போய்கிட்டு இருந்தது. இல்லை என்ன தான் நீங்கள் நினைச்சாலும் 5 வருஷம் அவங்கன்னா 5 வருஷம் இவங்க. இதுதான் இப்போவும் நடக்கக்கூடியது. இந்த போன 5 வருஷம் அவர் இருந்தார். இந்த 5 வருஷம் இவங்க தான். உங்களை தவிர வேறு யாரும் நிச்சயம் கட்டாயம் வரவும் மாட்டாங்க. வரவும் முடியவும் செய்யாது. நீங்கள் வேணால் பாருங்களேன். 5 வருஷம் அவங்கன்னா அடுத்த 5 வருஷம் இவங்க. அதுக்கடுத்த 5 வருஷம் திமுக வரும். இதுதான் இப்போ இருக்க நிலைமை. அடுத்த கட்சிகள் கண்டிப்பாக வராது. சீமான் எவ்வளவோ கத்துறாரு. அவரால் முடிஞ்சதா? ஒவ்வொரு தடையும் நீங்களும் கேட்பீங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? இது வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதா? கிடைக்கல. அதுதான் நிலைமை. 5 வருஷம் அவங்க, 5 வருஷம் இவங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி நடந்தால் தான் உங்களுக்கு இந்த வட மாநிலத்துக்காரவங்களுடைய ஆக்கிரமிப்பு இல்லாமல் போயிடும்.
இந்த மத உணர்வு இல்லாமல் போய் சமூக நீதி இருக்கும், சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்கும், எல்லா மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அட ஏங்க சும்மா வேஸ்ட்டுங்க அவரு. சும்மா ரசிகர் கூட்டத்தை வச்சுலாம் ஓட்டு வாங்க முடியாமல் அவர்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கார் எம்ஜிஆர். அவரா எம்ஜிஆர் திமுகவில் இருந்து அடிமட்டத்தில் இருந்து எம்எல்ஏவாகி பொருளாளராகி அப்படி வந்து பிரிஞ்சு தணிக்கட்சி அமைச்சார். அதனாலே அவர் ஜெயிச்சு வந்தார். விஜய்லாம் வர முடியாது. விஜய்னா பி டீமுங்க. இல்லை விஜயகாந்த் வந்தார்ல, என்ன நிலைமையாச்சு? அவரும் சொன்னார் திமுகவை அழிச்சிருவேன்னு சொன்னார். சொல்லாதவங்க பாக்கியாரு எல்லாரும் சொன்னாங்க திமுகவை அழிச்சிருவோம். திமுக அழிக்க முடியாதுங்க, தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு. கண்டிப்பாக விஜய், தம்பி விஜய் தான் வருவாப்புல. எங்க புது மாற்றத்தை பார்க்கலாங்க. ரெண்டு பேரும் பார்த்துட்டோம். இது வந்து ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் சொல்லினுக்கிறாங்க, இவங்க ஒரு பக்கம் சொல்லினுக்கிறாங்க. எல்லாம் ரெண்டு பேரும் ஆட்சியும் பார்த்தாச்சு. நடிகர்லாம் பேச வேணாம். மக்களுக்கு நல்லது செய்கிற யாராக இருந்தாலும் நமக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இது வரைக்கும் என்ன நல்லது செஞ்சிருக்காரு விஜய்? யாருக்கு நல்லது சரி, இனிமேல் உள்ளே வந்தால் தானே பண்ண முடியும், செய்ய விட்டா தானே. திராவிடம் தான் இங்கே நல்லது செஞ்சுருக்குங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி எதுவுமே பண்ணலைங்களே. பக்தவச்சலம் ஆட்சி காலத்தில், ராஜாஜி ஆட்சி காலத்தில் இங்கே எதுவும் பண்ணலைல்ல. திராவிட இயக்கம் வந்த பிறகு தான் இந்த இடத்துல வந்து செழிப்பாக பண்ணாங்க. எல்லா கட்டமைப்புமே உயர்ந்தது வந்து திராவிட இயக்கத்தால் தான். அது எம்ஜிஆர் இருக்கலாம், ஜெயலலிதா இருக்கலாம், கருணாநிதி, ஸ்டாலின், எல்லாரும் இந்த திராவிட இயக்க தலைவர்கள் தான் வந்து இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணாங்க தமிழ்நாட்டை. அதனால் திராவிட இயக்கங்கள் தான் இங்கே ஆளும். திராவிட இயக்கம்ன்ற போர்வையில் போலித்தனமாக வந்துட்டு இருக்காங்க சில பேர். இன்றைக்கி சில நடிகர்லாம் வந்து போலித்தனமாக வராங்க. அவங்கள வந்து அந்த திராவிட இயக்க போர்வையிலே வரலான்னு சொல்லி, அது இன்னொருத்தருடைய தூண்டுதல்கள், நிறைய பேருடைய திராவிட இயக்கத்தை சிதைக்கணுன்றதுக்காக அவங்க சில பேருக்கு கைக்கூலியாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் விஜய் வரலாம்ல? விஜய்க்கே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் எவ்வளோ பண்ணுறேன்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி 3000 கோடி சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு வராருன்னு சொல்லி 4 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் எங்கே போயிருந்தார்? 2020 வந்து சுனாமி, மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. என்னைக்காவது அவங்க வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருக்காங்களா? 2015 பெருவெள்ளம் சென்னை மாநகரத்தில், அன்னைக்கு யாராவது ஓடி வந்தார் அவர்? என்னைக்காவது வந்து பார்த்தாரா? ஏன் இன்னைக்கு வெள்ள பெருக்கிலேயே வரலையே அவர்? கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட அவர் வந்து ரோட்டில் வந்து இறங்கி என்ன பண்ணி செஞ்சுருக்காரு? மக்கள் பண்ணின்னு என்ன செஞ்சுருக்காரு அவர்? சினிமாவை தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணியிருக்காரா சொல்லுங்கள். எந்த சென்லைட்டை சுட்டாங்களே, 13 பேரை சுட்டாங்களே, அவங்களையா? இவர் என்ன டிவியில் பார்த்தேன்றாரு. எங்கள் தலைவன் விஜய் கட்சிக்கு 41 பேர் செத்ததை வந்து உடனே நைட்டோட நைட்டாக இரவும் பகலும் பார்க்காம போய் ஸ்பாட்டில் 2 உயிரை காப்பாற்றினார. அது மக்களுடைய தலைவரா? இல்லை எடப்பாடி வீட்டிலேருந்து 13 பேர் சுட்டாங்களே செருப்பில் ஆலையில், அதில் வந்து நான் வந்து டிவியில் தான் பார்த்தோம்னு சொல்கிறது சரியா? இந்த மெட்ராஸே அழிஞ்சிச்சு ஜெயலலிதா மேடம் தண்ணியை திறந்து விட்டு. நீங்கள் பார்த்தீங்க ஜெயலலிதா மேடம் எத்தனை லட்சம் போனாங்க. எங்கள் தலைவர் வந்து வேட்டி கட்டிட்டு போனார், சரிங்களா? அதனால் இன்றைக்கி வந்து கடக்கோடி மக்கள் இருந்து வர்றது வந்து எங்கள் ஸ்டாலின் தான். குறை சொல்கிறதா இருந்தால் தொடர்ச்சியாக எல்லா ஆட்சிகளுமே நம்ம தொடர்ச்சியாக குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உண்மை தானே? அடுத்தடுத்து வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறது உண்மை தான். கண்டிப்பாக கொடுக்கலாம். அவங்களுக்கும் கொடுத்து பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்கிறதும் தெரியும், கண்டிப்பாக தெரியும். அப்போ இந்த 4 வருஷம் திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு பரவாயில்ல, ஓரளவுக்கு எங்கும்போது திராவிட கட்சிகள்ங்கும் போது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போய்கிட்டு. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற போது ஒரு சிறந்த ஒரு ஆளுமை அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இல்லைங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். ஆளுமைனா ஒரு மெச்சூர்டு ஒன்றுங்கிறது கண்டிப்பாக வேணும்ல. அரசியல் ஒரு பக்குவம் இல்லை இல்லையா? அண்ணாதுரை திராவிட இயக்கத்தை தொடங்கும் போது, திமுகவை தொடங்கும் போது ரோடாக நடந்து மக்களான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அங்கங்கே இரவு அவங்களுக்கு கை செலவு கூட காசு இருக்காது, போயிட்டு அப்படிலாம் திமுக மேடையில் பேசி திமுக வளர்த்தாங்க. இவர் என்ன வளர்த்தாரு, என்ன வந்து பண்ணியிருக்காரு? இவர் சினிமாவில் நடிச்சுட்டு நேராக வந்துடுவார் சிஎம் சீட்டு. அவர் ஒரே ஒரு ஆள் தான் தமிழ் இந்தியாவிலேயே வந்து ஒரு 9 மாத காலத்தில் சிஎம்மாக வந்தவர் ஒரு நபர் தான். அது வந்து ஆந்திராவில் வந்து என்டிஆர் வந்திருந்தாருங்க. ஏன்னா அந்த மக்கள் அவரை வந்து தேவுடான்னு சொன்னதுனால அவர் வந்துட்டார். மற்றபடி அதே இடத்துல வந்து சிரஞ்சீவி வந்து பெரிய லெவலில் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. கிட்டத்தட்ட திருப்பதியில் போட்ட மாநாட்டில் கிட்டத்தட்ட 20 லட்சம் அந்த காலத்துலேயே, அந்த நேரத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 இயர்ஸ் பேக் வந்து சிரஞ்சீவிக்கு வந்து 20 லட்சம் பேர் திருப்பதியில் கூடினான். அவர் ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சார், திருப்பதியில் மட்டும்தான் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு தொகுதியில் அவுட் ஆகிட்டார். 2 தொகுதியில் நின்றார் அவரே. சிரஞ்சீவியாலே தாக்கு பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் நடிகர்னால் எல்லாருமே கூட்டம் வரதான் செய்யும்.
ஸோ லூஸ் மோகன் வரட்டங்க கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து பார்ப்பாங்க. ஜனகராஜ் வந்தால் 2000 பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி திரைக்கவர்ச்சி வந்து ஏதோ அதை சினிமாவில் நடிக்கிறாங்களே இவர் நேரடியாக எப்படி இருப்பார் அன்ற மாதிரி பார்க்காது. ஒன்ஸ் மட்டும்தான். திருப்பியும் அவர் ஈரோடுக்கு போனார்னா அதே கூட்டம் வராது. திருப்பியும் கரூருக்கு போனால் அதே கூட்டம் வராது. ஒரு முறை ஆர்வத்தில் வந்து எல்லா மக்களும் பார்க்குறது தானே. ஸோ அப்படி தான் அவருக்கு கூட்டம் சேருது. நான் முதல்வன் திட்டம் ஏன்னா நலன் காக்கும் ஸ்டாலின். இன்னைக்கு பார்த்தா கிராமத்தில் போய் பாருங்கள். இப்போ எங்கள் ஊரில் ஏர்வாடியில் 2500 பேர் மருத்துவம் பலன் அடைஞ்சிருக்காங்க. எல்லா ஸ்கேனு ஃப்ரீ. அப்போ அந்த அளவுக்கு யார் கொண்டு வந்தா? எங்கள் தலைவர் தானே கொண்டு வந்திருக்காரு. எங்கள் ஸ்டாலின் தானே கொண்டு வந்திருக்காரு. மக்கள் எவ்வளோ மக்கள் ஏழை எளிய இங்கே டவுனில் எப்படியோ தெரியாது. ஏழை எளிய மக்களுடைய அன்றாட அப்போதே சேருது. சரிங்களா? இன்னைக்கு லேப்டாப்பில் இருந்தாலும் சரி படிக்கணும் அப்படின்ட்டு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ரெண்டாவது இது படிக்கிறதுக்கு மேற்படி படிக்கிறதுக்கு ஏழை எளிய மாணவனை வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு உதவுறாரு. என்ன செய்யணும் சொல்லுங்க அப்போ? விவசாயிக்கு நீங்கள் எடுத்துட்டா விவசாயிக்கு என்ன தேவையோ உடனே செய்கிறாரு. அதனால் வந்து 24 நேரம் மக்கள் மனதிலேயே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னே மக்களுக்கென்று வாழ்கிறவர் ஸ்டாலின். வேறு என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். விஜய் என்னங்க நடிகருங்க. அவரை பார்க்குறது தாங்க கூட்டம். அதில் போய் 41 பேர் செத்தாங்கல்ல. 41 பேர் செத்ததுக்கு என்ன பண்ணார் சொல்லுங்கள்? சொல்லுங்கள் சார். இல்லை சார் செத்து 40 பேர் செத்ததுக்கு என்ன பண்ணார் சொல்லுங்கள்? அப்படியாவது இவர் மக்கள் வேணும்டா உடனே நான் அரசியல் கட்சி காமிச்சு உடனே நான் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தா எப்படி சார்? எதுக்கு வாய்ப்பு கொடுக்க? இல்லை எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க? சிஎம் ஆகுறதுக்கு ஏங்க 41 பேர் என்ன கூட்ட நெரிசலில் எப்படின்னா செத்து போயிட்டாங்க. அதை கவனிக்காமல் சத்தம் காட்டாமல் ஃப்ளைட்டில் ஏறி கொண்டு பனையூரில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அவர் எப்படிங்க மக்களை காப்பாற்றுவார்? ஒன்றுண்டா ஓடி வரணும்ல. ஒரு சிஎம்மாக இருக்கிறவர் நைட்டு 3 மணிக்கு கிளம்பி வந்தாரா வரலையா? எதுக்கு வந்தார்? இதில் அரசியல் பண்ணிக்கிட்டு இடையில அவங்க ஒரு 20,000 பேர் கூடுற இடத்துல போய் நாங்கள் என் கட்சிக்காரன் 10 பேர் அரசியல் பண்ணால் ஒழுங்காக திரும்பி வந்துட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். ஏன் விஜய்க்கு என்ன இருக்கு? விஜய்க்கு என்ன இருக்குங்க சொல்லுங்க? விஜய்க்கு என்ன இருக்கு? விஜய் இல்லை அவர் நடிகருதுங்க. நடிகரை பார்த்தோம்னா கூட்டம் கூடுது. சரிங்களா? நடிகரை பார்த்தா கூட்டம் கூடுது. இப்போ என் மகன் எடுத்துங்க, என் மகள் எடுத்துங்க, விஜயா பார்க்குங்க வேகமா. ஆனால் ஓட்டு போடாதுங்க.